வணக்கம் மக்களே, குட் ஈவினிங் எவ்ரி ஒன். நான் உங்கள் கோகுல்ராஜ். ஸோ இப்போ இந்த லாஸ்ட் மினிட்ஸ் டிப்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ்க்கு கொஸ்டின்ஸை நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ மெயின்ஸ் நம்ம எழுத போகிறோம். மெயின்ஸ் ஃபஸ்ட் டைம் எழுதக்கூடிய மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி நம்ம போடலாம். ஸோ கொஸ்டினை எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது, அதில் பிரச்சனை இருக்கும். நம்மளுக்கு கண்டென்ட் தெரியும், ஆனால் எப்படி செலக்ட் பண்ணணும், என்னென்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ. ஸோ அது கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் டைம் எழுத போகக்கூடிய மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், என்ன செய்யக்கூடாது, சரிங்களா? எக்ஸாம் அப்போது இப்போ இந்த லாஸ்ட் 2 daysல நான் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். த கேண்டிடேட் மஸ்ட் ரிவைஸ் தேர் நோட்ஸ் அண்ட் சம்மரிஸ். அதாவது ஃபஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதாவது என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், எனக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. புதுசாக எதையும் எடுத்து பார்க்காதீங்க. இதுதான் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா? அதாவது இப்போ வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய நோட்ஸை இப்போ நான் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருக்கேன் சார். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் ஒரு நோட்ஸ் எடுத்திருக்கேன், நான் ரெகுலராக இதில் தான் படிச்சிருக்கேன். இப்போ நான் வேறு ஒரு சோர்ஸ் எடுத்து படிக்கிறதா அப்படின்னா அந்த மாதிரி புது சோர்ஸ் எடுத்து படிக்காதீங்க. உங்களுடைய நோட்ஸ் நீங்கள் என்ன இருக்கோ அதை மட்டும் தரவு பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் குவான்ஸில் எடுத்திருக்கீங்க அப்படின்னா குவான்ஸில் புது டாபிக் போய் நான் கடைசியில் இப்போ வந்து பார்த்துக்கலாமா, இப்போ லாஸ்ட் இதில் வந்து புதுசாக போய் நான் ஏதாவது எனக்கு தெரியாத ஒரு சார்ட்டை போய் புதுசாக நான் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதா அப்படின்னா அதை பண்ணாதீங்க. இது வரைக்கும் என்ன பண்ணீங்களோ அதையே திருப்பி பண்ணுங்கள். நம்ம சின்ன வயசில் நம்மளுக்கு எக்ஸாமில் சொல்லுவாங்க இல்லையா, பப்ளிக் எக்ஸாம் ஸ்கூல் போகும்போது இது வரைக்கும் படித்ததே திருப்பி படி. ஸோ அதை வந்து என்ன பண்ணுங்கள், பண்ணுங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் எழுதக்கூடிய மக்களுக்கு. ரைட். இப்போ நீங்கள் மார்க் நிறைய போட்டு பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல வெப்சைட்டில் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா அவங்களே என்ன பண்ணுவாங்க, போன வருஷத்துக்கு எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் எப்படி இருந்ததோ அதே பேட்டர்னில் தான் நம்மளுக்கு எக்ஸாம் வந்து கொடுத்துருப்பாங்க சார். அதை மார்க் டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. மார்க் டெஸ்ட் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றப்போ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அந்த எக்ஸாம் பேட்டர்னில் அப்படியே நம்மளுக்கு கேட்டிருப்பாங்க. இல்லை சார், நான் மார்க்லாம் ப்ராக்டிஸ் பண்ணதில்லை, நான் ஜஸ்ட்டு வந்து செக்ஷனல் மார்க் அங்கங்கே போட்டு பார்த்துருந்துருக்கேன், பட் ஃபுல் லென்த் மார்க் நான் போட்டதில்லை, கரண்ட் அஃபேர்ஸ் தான் சார் நான் மெயினாக படிச்சிருக்கேன், இது எனக்கு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டு, மெயின்ஸ் எப்படி நான் போகணும்னே எனக்கு தெரியல. அப்படி இருக்கக்கூடிய மக்கள் தயவு செஞ்சு நீங்கள் இது வரைக்கும் மார்க் எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணல, எதுவுமே போட்டு பார்க்கல அப்படின்றப்போ இந்த லாஸ்ட் 2 daysல போன வருஷத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதாவது கடைசி 2 வருஷம் மட்டும், அதுக்கு ரொம்ப பின்னாடி போக வேண்டாம், 2020-21 இந்த 2 வருஷத்தில் நடந்த எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பரை மட்டும் எடுத்து என்னென்ன பேட்டர்னில் நம்மளுக்கு டிஐ வந்திருக்கு, என்னென்ன மொத்தமாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, அதில் டிஐக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது, அப்ளிகேஷன் சம்ஸ்க்கு எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது, நம்பர் சீரிஸ் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் என்ன டைப்பில் அண்ட் தென் கேட்டிருக்காங்க, அந்த டிஐயில் என்னென்ன டைப்பில் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ரைட். So candidates must get an overview their preparation right before the actual exam and revise the syllabus and exam pattern. அதாவது ஒரு சின்ன என்ன சொல்கிறது அப்படின்னா, நம்ம இந்த பேட்டர்னில் தான் நம்ம அட்டன் பண்ண போகிறோம், ஓகேங்களா? நீங்கள் ஆல்ரெடி நிறைய மார்க் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது பெருசாக தெரிஞ்சிருக்காது. இப்படி தான் நம்ம அட்டன் பண்ணணும், இந்த ஆர்டரில் தான் போகணும் அப்படின்றது பெருசாக தெரியாது. நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணக்கூடிய பீப்புள்ஸ், நான் ஃபஸ்ட் டைம் எழுதுகிறேன் சார், எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்றப்போ இதை நம்ம சொல்லலாம், ஓகேங்களா? ஒரு பிளான் வச்சுக்கோங்க. நான் இப்படி தான் சார் அட்டன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிலிம்ஸில் நம்ம எப்படி கிராக் பண்ணிட்டு வந்தோம், எப்படி ஸ்கோர் பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் இருக்கணும், அடுத்து நம்பர் சீரிஸ் இருக்கணும், அடுத்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் முடிக்கணும், இதை முடிச்சுட்டு அடுத்து டிஐக்கு போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஆர்டரில் இருக்கக்கூடியதுக்கு இங்கேயும் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆர்டருக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஓவர் வியூ எடுத்துக்கிறேன், இப்படி தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டு. ஸோ கெஸ் ஒர்க் அட்டெம்ப்ட், ஓகேங்களா? நான் அட்டெம்ப்ட் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கேன் அப்படின்றதுனால இந்த கெஸ் ஒர்க் அட்டெம்ப்ட்டை கொடுக்காதீங்க சார். நம்ம பேங்க் எக்ஸாம்ஸில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்பீட் அண்ட் அக்யூரசி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அக்யூரசி ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒருவேளை அந்த கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணாமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போஸ்டிங் கிடச்சிருக்கும். அந்த மாதிரி பண்ண பீப்புள்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து அவங்க கட் ஆஃப் மார்க்கு பக்கத்தில் இருப்பாங்க, 0.5லையோ 0.25லையோ போயிருக்கும். காரணம் என்ன அப்படின்னா நெகட்டிவ்ல உங்களுக்கு மார்க் போயிருக்கும். அந்த நெகட்டிவ் கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணாமல் இருந்தாவே அவங்க செலக்ட் ஆகிருப்பாங்க. அந்த நெகட்டிவ் மார்க் நமக்கு இங்கே இருக்குது. ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு நம்மளுக்கு 0.25, ப்ரிலிம்ஸில் நம்ம எப்படி 0.25 சொல்கிறோமோ அதே மாதிரி மெயின்ஸ்லேயும் நம்மளுக்கு 0.25 நெகட்டிவ் மார்க் இருக்குது ஒவ்வொரு தப்பான கொஸ்டினுக்கும். அதனால் எக்காரணத்தை கொண்டும் அக்யூரசி மெயின்டைன் பண்ணுறதை விட்டுறாதீங்க. எனக்கு 20 கொஸ்டின் தெரியுது சார்னா 20 மட்டும் போடுங்க, 12 தான் தெரியுது 12 மட்டும் போடுங்க. எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் என்ன பண்ணிடுங்க, கெஸ் ஒர்க் போடாதீங்க. ரைட்டு. ஸோ இது வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட். ரைட். கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுடைய கொஸ்டின்ஸ் வந்து இது கிளர்க் எக்ஸாம் தான் மக்களே, ஓகேங்களா? கிளர்க் எக்ஸாம்ன்றதுனால நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருக்கேன், மாடரேட் லெவல் தான் இருக்கும், ஹார்ட் லெவலுக்கு போகாது கொஸ்டின், ஓகேங்களா? கொஸ்டின் வந்து ஐயோ எனக்கு கான்செப்டே தெரியாத மாதிரி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்காது.
கான்செப்ட் தெரியும், சம் சால்வ் பண்ண முடியும், ஆனால் கொஞ்சம் கேல்குலேட்டிவாக இருக்கும். ஈஸியாக டக்குன்னு எடுத்த உடனே போடுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கேல்குலேட்டிவாக இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மாடல்ஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதே மாடலில் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மேபி ஒரு சிலது கொஞ்சம் மாறும் நமக்கு, ஓகேங்களா? அதே அப்படியே நம்மளுக்கு வராது, ஒரு சிலது கொஞ்சம் நம்மளுக்கு பேட்டர்ன் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன் நம்மளுக்கு தரலாம். தந்தாலும் நீங்கள் லைட்டாக யோசிச்சு நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சுத்தமாக ஐடியா கிடைக்காத மாதிரி சம்ஸ் நம்மளுக்கு இருக்காது. ஏன்னா இது கிளர்க் மெயின்ஸ், அதனால் ரொம்ப ஹார்ட் லெவலில் இருக்காது, ரைட்? ஸோ அதனால் உங்கள் கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணிட்டு போங்க, ரைட்? ஓகே, அதே மாதிரி டைம் கன்சியூமிங் கொஸ்டின்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ டைம் கன்சியூமிங் கொஸ்டின்ஸை வந்து இது பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதிகமாக டைம் எடுக்குது அந்த கொஸ்டின்ஸ்க்கு அப்படின்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஈஸி கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு பிக் பண்ணுங்க, ஓகேங்களா? ஈஸி ஒன்ஸை ஃபஸ்ட்டு பிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து அதிகமாக டைமாக எடுக்கிறது, ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கிறதெல்லாம் கடைசியில் அட்டன் பண்ணுங்கள். இப்போ ஈஸி கொஸ்டின் தான் என்னென்ன கொஸ்டின் சார் நமக்கு? இப்போ சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் போட்டுற போகிறீங்க இருந்ததுன்னா, ஓகேங்களா? ஒரு போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி 5 கொஸ்டின் கிடச்சிருந்தது கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஃபஸ்ட்டு போட்டுற போகிறோம். அடுத்து நம்பர் சீரிஸ் அட்டன் பண்ண போகிறோம். நம்பர் சீரிஸ் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம், ஓகேங்களா? ராங் நம்பர் சீரிஸ் கொடுப்பாங்க. ஸோ அது ராங் நம்பர் சீரிஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு போயிடுங்க. அதில் நம்மளுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதில் ஒரு 5 கொஸ்டின்னா ஒரு 4 கொஸ்டின் நீங்கள் போடலாம். மேபி ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருந்ததுன்னா ஒரு 3 கொஸ்டின் நீங்கள் போடலாம், ரைட்? சரி, ஓகே. அடுத்து குவாட்ரேட்டிக் இருக்குமா சார்? ஈக்குவேஷன் இருக்குமா? 2 கொஸ்டின் இருக்கும், பட் ரொம்ப ஈஸியாக இருக்காது. ஒரு கிளர்க் மெயின்ஸ்னால் கொஞ்சம் மாடரேட் லெவலில் நம்மளுக்கு வைப்பாங்க. அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸை பேஸ் பண்ணி நம்மளால் பிரிக்க முடியுமா, சால்வ் பண்ண முடியுமா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. அதில் ஒரு 2 கொஸ்டின் நம்மளுக்கு வைக்கலாம். அப்போ இந்த டைப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம், ஓகேங்களா? 10 to 12 வரைக்கும் கூட போகலாம், அல்லது 8லேருந்து 12 வரைக்கும் இந்த மாதிரி சொல்லலாம். ஒரு 8 கொஸ்டின்லேருந்து 12 கொஸ்டின் நமக்கு என்னென்ன இருக்க போகுது அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன், நம்பர் சீரிஸ், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், இதுவே நமக்கு இருக்க போகுது ஒரு 8 to 12 கொஸ்டின். அப்போ ஒரு 10 மார்க் இதில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஐ நீங்கள் டச் பண்ணுறீங்க, டிஐக்குள்ளே போகிறீங்க. இப்போ டிஐயில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, புதுசாக ஒரு சார்ட் இருக்குது, அந்த சார்ட்டை பார்க்கும்போது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது போயிடுது. எந்த சார்ட் 4 சார்ட் டிஐ உங்களுக்கு தராங்க அப்படின்னா 4ல் கண்டிப்பாக ஒரு 1 2 ஈஸியாக இருக்கும். அந்த 1 2 பிக் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு அது 2 போட்டு ஒரு பூஸ்டப் எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம கஷ்டமான இருக்கக்கூடியதை நம்ம அட்டன் பண்ணலாம். அடுத்து candidates must know their strong topics and always try to attempt these questions first. அதாவது இப்போ எனக்கு வந்து ராங் நம்பர் சீரிஸ் எனக்கு வராது சார், ஓகேங்களா? ராங் நம்பர்னாவே எனக்கு பயம், அதில் எனக்கு ஐடியா கிடைக்கிறதே எனக்கு கஷ்டம். அதுலேயே உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் போயிடும், ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு அது ஸ்ட்ராங் ஜோன் இல்லை அப்படின்னா அதை அப்புறமா அட்டன் பண்ணுங்கள். எனக்கு ராங் நம்பர் சீரிஸ் வராது அப்படின்னா அதை அதுக்கப்புறமா அட்டன் பண்ணுங்கள், எடுத்த உடனே அட்டன் பண்ணாதீங்க, ரைட்? உங்களுக்கு எது ஸ்ட்ராங் ஜோனாக இருக்குது அப்படின்னா, இப்போ எனக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஸ்ட்ராங்னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் போடுங்க, சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன்னா சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் போடுங்க. கேஸ்லெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், கேஸ்லெட் தானே சார் நான் போடுவேன், அதை ஃபஸ்ட்டு போடுங்க, ரைட்? ஸோ அப்போ உங்களுடைய ஸ்ட்ராங் ஜோன் என்னவோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அதை ஃபஸ்ட்டு நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க, ரைட்? Don't study too much on one day before the exam or the exam day. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவாங்க மேக்ஸிமம் இருக்கும். என்ன பண்ணுவாங்க, எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த ஹாலுக்கு முன்னாடி போகிற வரைக்கும் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்று வச்சுருப்பாங்க, பிடிஎஃப். அந்த பிடிஎஃப் எடுத்து வச்சுட்டு அந்த புக்லெட் திருப்பி படிச்சுட்டே இருப்பாங்க, ப்ரெஷர் ஏற்றிப்பாங்க. அதாவது இந்த இதில் சொல்கிறது தான், முன்னாடி இருந்து அப்போ இருந்து இப்போ வரைக்கும் படிக்காத ஒரு விஷயம் அந்த டைமில் நம்மளுக்கு படித்து கொண்டு வர முடியாது. எதுவுமே படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி கொண்டு போய் அந்த கடைசி இந்த லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் ஒரு 1 hour அதில் ஏதாவது 1 2 வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்ப்பாங்க. ஸோ ரொம்ப வந்து ஹெக்டிக் ஆக்கிக்க வேணாம், ஓகேங்களா? ரொம்ப டென்ஷன் ஆக்கிக்க வேணாம். நீங்கள் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேருந்து நான் ஓரளவுக்கு நல்லா கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னா, ஸோ நீட்டாக வந்து ஜஸ்ட்டு அப்பப்போ பார்த்து லைட்டாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ப்ரெஷர் ஏற்றி புதுசாக அந்த இடத்துல எதுவுமே படிக்காதீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 2 weeks முன்னாடி வரைக்கும் படிங்க. இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் டேட் என்ன, நமக்கு January 15. ஸோ January 1st week வரைக்குமாச்சும் படிங்க, ஓகேங்களா? ஜான்வரியில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3-4 days நம்மளுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ 1 week முன்னாடி வரைக்கும், ஒரு 10 days முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு போங்க, ரைட்? அடுத்தது வந்து கேண்டிடேட் ஷுட் டேக் த ப்ராப்பர் ஸ்லீப் பிஃபோர். 2 விஷயம், ஓகேங்களா? தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? ஸோ அந்த ஏன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நல்லா தூங்குனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த ஹெட்ஏக்லாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த ஃபுட் ஹேபிட்ஸ், இந்த வயிறு பிரச்சனை அதெல்லாம் இருக்கக்கூடாது. எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் வந்து ஹார்டாக எதுவும் சாப்பிடாம நார்மலாக ஒரு ரொட்டீனாக நீங்கள் எது சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரி சாப்பிட்டு போயிடுங்க. லைட் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க, அதுதான் வந்து சொல்கிறாங்க நமக்கு, ஓகேங்களா? ப்ராப்பர் ஸ்லீப் முக்கியம், அண்ட் தென் வந்து லைட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ கம்போஸ்டாக போயிட்டு எழுதிட்டு வாங்க.
இது ஃபஸ்ட்டு மெயின்ஸாக இருக்குது அப்படின்னா இதில் வந்து நமக்கு நம்மளுடைய பெஸ்ட்டு கொடுத்துருவாங்க, அவ்வளோதான் விஷயம். நம்மளுடைய பெஸ்ட் என்ன, இதில் எவ்வளோ நம்ம ஸ்கோர் பண்ணுறோம் அப்படின்றத பண்ணிட்டுவாங்க. வேறு என்ன அப்படின்னா, ஸோ கொஸ்டினை நீங்கள் பிக் பண்ணும்போது குயிக்காக வந்து பார்த்துடணும். உட்காந்து அதையே படித்து திருப்பி 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 படிச்சுட்டு கூடாது. வித்தின் த கிளான்ஸ்குள்ளே டக்குன்னு பார்த்து நீங்கள் வந்து அதை பிக் பண்ணிடணும். ரைட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு அது தெரியுது, புதுசாக ஆல்ரெடி நீங்கள் போட்ட பேட்டர்ன்லேயே இருக்குது சார் நீங்கள் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணுங்கள், அதை ட்ரை பண்ணுங்கள், சால்வ் பண்ணுங்கள். எனக்கு புதுசாக மாடல் இருக்குது, ரேடார் சார்ட்லாம் நான் போட்டதே இல்லை, ரேடார் சார்ட்னா என்னென்னே தெரியாது, அதில் கொடுத்துருக்காங்க. ஃபனல் டைப் டிஐலாம் நான் போட்டது கிடையாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்றப்போ அதை போய் டச் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தால் அதை அட்டன் பண்ணுங்கள், தெரிலனா அட்டன் பண்ணாதீங்க. ரைட். ஸ்கிப் இஃப் யூ டோன்ட் நோ, அதான் உங்களுக்கு தெரிலனா டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது போயிடுங்க. ஓகே, சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துக்குவாங்க. ஸோ டோன்ட் ட்ரை நியூ கொஸ்டின்ஸ், அதை தான் நான் சொல்கிறேன், புது கொஸ்டின்ஸை ட்ரை பண்ணாதீங்க. ரைட். டோன்ட் கிளிக் கீஸ் ஆன் த கீபோர்டு. ஆமாம், அதில் கீஸ் வந்து ஒன்ஸ் அதிலே வரும் உங்களுக்கு, அந்த கீபோர்டில் இருக்கக்கூடிய கீஸை வந்து ப்ரெஸ் பண்ணிடாதீங்க எக்ஸாம் எழுதும்போது. முக்கியமான விஷயம், ஸோ உங்களுக்கு ஆன்சர் வரல அப்படின்னா டென்ஷன் ஆகாதீங்க. இல்லை, அது பொதுவாகவே ஜென்ரலாகவே ஒரு காமன் நேச்சர், டென்ஷன் ஆகும், உங்களுக்கு மைண்ட் வந்து டென்ஷன் ஆகும். பட் டென்ஷன் ஆகாமல் டக்குன்னு உங்களுக்கு தெரில அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது போயிடுங்க. ரைட்டு. சரி சார், இப்போது நம்மளுக்கு எக்ஸாமில் கிளர்க் எக்ஸாம்ஸில் கடைசி 2 வருஷத்தில் என்னென்ன கேட்டிருக்காங்க. ஓகே, டிஐ பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் வந்திருக்கு நமக்கு. டிஐ 20 கொஸ்டின் கேட்டிருக்காங்க 2021. இங்கே வந்து 12 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. குவான்டிட்டி கம்பேரிசன் இங்கே 5 கொஸ்டின் இருக்குது, இங்கே 4 கொஸ்டின் இருக்குது. நம்பர் சீரிஸ் இங்கே 2 இருக்குது, இந்த இடத்துல கேட்கல. அப்ராக்சிமேஷன் 3 கொஸ்டின் இருக்குது, இங்கே கேட்கல. கேஸ்லெட்டில் 8 இருக்குது, இங்கே நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 11 கொஸ்டின் நம்மளுக்கு வந்திருக்கு கேஸ்லெட்டில். டேட்டா சஃபிஷியன்சி இங்கே இல்லை, இங்கே 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. அரித்மெட்டிக் 12 கொஸ்டின்ஸ் இருக்குது, இங்கே 18 கொஸ்டின்ஸ் இருக்குது. ரைட்டு. ஸோ இந்த குவான்டிட்டி கம்பேரிசனில் நம்மளுக்கு வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. சரி, ஓகே. இப்போது நம்மளுக்கு இந்த அரித்மெட்டிக் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டு தான். ஓகேங்களா, ப்ரிலிம்ஸில் நம்ம பெருசாக அதை டச் பண்ணியிருக்க மாட்டோம், மெயின்ஸில் நமக்கு சான்சஸ் நமக்கு உண்டு, டைம் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அப்போ மெயின்ஸில் நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்றப்போ நான் என்ன சார் பண்ணுறேன், இந்த நம்பர் சீரிஸ், அப்ராக்சிமேஷன், குவான்டிட்டி கம்பேரிஷனில் இருக்கக்கூடிய அந்த டிஐ இதெல்லாம் குவாட்ரடிக் ஈக்குவேஷன்லாம் போட்டுட்டு டிஐக்குள்ளே போங்க. டிஐக்குள்ளே போகும்போது 4 செட்டு டிஐ போன வருஷம் கேட்டிருக்காங்க, 4 செட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இந்த வருஷமும் 4 செட்டோ 3 செட்டோ வரதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். கண்டிப்பாக 3 செட்டிலேருந்து 4 செட்டு நமக்கு கொஸ்டின் இருக்க போகுது. ஓகேங்களா, 3 செட்டிலேருந்து 4 செட் நம்மளுக்கு கொஸ்டின் இருக்க போகுது. அப்போ அந்த 3-4 செட்டில் டெஃபினட்டாக 1-2 செட்டு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் பிக் பண்ணலாம். ஓகேங்களா, அந்த 2 செட்டை பிக் பண்ணுங்கள், 1 or 2 செட்ஸை பிக் பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து இந்த அப்ராக்சிமேஷன், நம்பர் சீரிஸு, குவாலிஃபிகேஷனில் ஒரு 8 மார்க் நம்ம எடுத்துட்டோம். ஓகேங்களா, அப்போ இதில் நம்ம ஒரு 2 டிஐ நீங்கள் போடும்போது உங்களுக்கு எவ்வளோ மார்க் நம்மளுக்கு வந்துடும், இதில் ஒரு 10 மார்க் நம்மளுக்கு வந்துடும். ஓகேங்களா, அப்போ அங்கே ஒரு 10, அங்கே ஒரு 8 அப்படின்றப்போ ஒரு 15 கொஸ்டின்லேருந்து ஒரு 18 கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, அப்போ ஒரு குட் ரேஞ்சுக்குள்ளே போயிடுவீங்க. ஓகேங்களா, ஒரு நார்மலாக வந்து ஒரு 15 to 18 கொஸ்டின்குள்ளே போகும்போது ஒரு என்ன சொல்கிறது, குட் அட்டெம்ப்ட் கண்டிப்பாக 20+ இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சுக்கு பக்கத்தில் நான் வந்துடுவேன். சரி, நான் டைமிங் எப்படி சார் யூட்டிலைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, மொதல் 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த அப்ராக்சிமேஷன், நம்பர் சீரிஸ், குவாலிஃபிகேஷன் இது எல்லாத்தையும் முடிச்சிடுறேன், ஃபஸ்ட்டு 10 minutes. அடுத்தது நான் 15 நிமிஷத்தில் 2 டிஐ டார்கெட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ 10 நிமிஷத்தில் நான் 8 கொஸ்டின் போட்டுறேன். அடுத்த 15 நிமிஷத்தில் 2 டிஐ போடுறேன். ஓகேங்களா, அந்த 2 டிஐயில் எல்லா கொஸ்டினும் எனக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஒரு டிஐயில் 5 கொஸ்டின் இருக்குன்னா 5மே எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. கஷ்டமான ஒரு கொஸ்டின் இருக்குது சார், லீவ் பண்ணிவிடுங்க, விட்டுருங்க, 4 போடுங்க அல்லது 3 போடுங்க. ஸோ நான் ஒரு 4 அல்லது 5-3, ஒரு செட்டில் 5 தெரியுது, இன்னொரு செட்டில் 3 தெரியுது, அல்லது 2துலேயும் எனக்கு 3 தான் தெரியுது. ஸோ மினிமம் நான் வந்து அதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அடுத்த 15 நிமிஷத்தில் ஒரு 6 கொஸ்டின்லேருந்து 8 கொஸ்டின் ஆச்சு நான் பிக் பண்ணுறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸில் ஒரு 8, அடுத்தது வந்து ஒரு 6 to 8 மினிமம். எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா பெட்டர். ஓகே, 10 கொஸ்டின் போடுறேன் அப்படின்னா ஓகே. ஒரு சில டிஏயில் 6 கொஸ்டின் கூட கொடுத்துருப்பாங்க, கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சரி, 2 டிஏ நான் போட்டேன். இப்போது இது 2ஐயும் நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு இப்போ கேஸ்லெட்டுக்குள்ளே வரலாம். கேஸ்லெட் எனக்கு ஒரு 2 கேஸ்லெட் ஒரு கேஸ்லெட்டோ 2 கேஸ்லெட்டுக்கு தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அந்த கேஸ்லெட்டை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும், ஓகே சார் இது போட முடியும், ஈஸியாக இருக்குது அல்லது டஃப்பாக இருக்குது, நம்மளுக்கு தெரியும். ரைட்டு, அப்போ தெரிஞ்சதே உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னா பிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, கேஸ்லெட்டுக்கு கண்டிப்பாக 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகும், ஒரு ஸோ 6 to 8 minutes ஆகும் கேஸ்லெட். ஓகேங்களா, ஒரு 8 minutes ஆகும். ரைட், சால்வ் பண்ணிவிடுங்க. சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் ஒரு 4-5 கொஸ்டின் நம்மளுக்கு பிக் பண்ணலாம், 5 கொஸ்டின் போடலாம். ரைட்டு, ஸோ இது 3 போட்டிங்க அப்படின்னாவே, இது 3 பண்ணிங்கனாவே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடும், நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, பெஸ்ட்டாக கொடுத்தாச்சுன்னு அர்த்தம். இப்போ டிஏயில் 4 டிஏ நான் போடலை, 4 டிஏயில் 2 டிஏ தான் நான் போட்டிருக்கேன்.
கேஸ்லெட்டில் ஒன்று போட்டிருக்கேன், ஒரு 5 கொஸ்டின் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அப்போ இதுலேயே உங்களுக்கு 20+ கொஸ்டின்ஸ் வந்துடும். 20+ கொஸ்டின்ஸ் அப்படின்றப்போ நான் குட் அட்டெம்ப்ட்குள்ளே நான் போயிடுறேன், குவான்ஸில் குட் அட்டெம்ப்ட்குள்ளே போயிடுறேன். ஆனால் எனக்கு என்ன டைம் இருக்குது. ஓகேங்களா? 25 மினிட்ஸ் ஆச்சு, இங்கே ஒரு 10 மினிட்ஸ் கூட வச்சுக்கோங்களேன், 35 மினிட்ஸ் ஆச்சு, இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இருக்குது சார் எனக்கு. அந்த கடைசி 10 to 12 மினிட்ஸ், ஸோ லாஸ்ட் 10 to 12 மினிட்ஸ்க்குள்ளே இந்த டைம் தான் என்னுடைய டிசைடிங் ஃபேக்டர். ஓகேங்களா? இன்னும் நான் பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு என்ன வாய்ப்புகள் உண்டு, அல்லது நான் என்ன ஒரு நல்ல அட்டெம்ப்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஒரு 20 கொஸ்டின்ஸ் இந்த இடத்துல நான் வந்துட்டேன். இப்போ என்னுடைய அட்டெம்ப்டை நான் பூஸ்ட் பண்ணணும். ஸோ எப்படி பூஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டைமை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது, ஒன்று டிஐ போகலாம், இல்லை அப்ளிகேஷன் சம்ஸ் போகலாம். அப்ளிகேஷன் சம்ஸ் குவான்டிட்டி பேஸ்டு சம்ஸ் இது நமக்கு இருக்குது. ஓகேங்களா? டேட்டா சஃபிஷியன்சி கூட நம்மளுக்கு இருக்கலாம். இதில் போகிறேன். இப்போ இதில் நம்ம என்ன எதை சார் பிக் பண்ணலாம், எனக்கு அப்ளிகேஷன் சம்ஸ் வரும் இல்லை டிஐ நல்லா வரும் அப்படின்னா டிஐக்குள்ளே போகலாம். டிஏ கண்டிப்பாக இப்போ நம்மளுக்கு டஃப்பாக தான் இருக்கும் போது, எனக்கு ஈஸி டிஏ ஆல்ரெடி பிக் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு டிஏ டஃப்பாக தான் இருக்கும் போது, அப்போ நான் டிஏ டஃப்பாக இருக்குது, ஆனால் நான் டிஏயில் 5 கொஸ்டின்ஸ் போடலாம். ஒன்ஸ் நான் கிராக் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா 5 கொஸ்டின்ஸ் நம்ம போடலாம். அப்ளிகேஷன் சம்ஸ்குள்ளே போகலாம். போன வருஷம் அப்ளிகேஷன் சம் ஈஸியராக கேட்டிருக்காங்க. பட் எல்லா வருஷமும் நம்மளுக்கு அப்ளிகேஷன் சம் ஈஸியாக வருமானு தெரியாது. பட் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒன்ஸ் கிளான்ஸ் பார்க்கலாம். பார்க்கும்போது அப்ளிகேஷன் சம்ஸ் நம்மளுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா அப்ளிகேஷனை பிக் பண்ணலாம். ரைட்? டேட்டா சஃபிஷியன்சி ஈஸியாக இருந்துச்சுன்னா டேட்டா சஃபிஷியன்சி பிக் பண்ணலாம். இல்லை குவான்டிட்டி எனக்கு ஈஸியாக இருக்குது, ஒன்லைனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா குவான்டிட்டியை நம்ம பிக் பண்ணலாம். ரைட்? இல்லை சார் எனக்கு இது எல்லாமே டைட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்றப்போ டிஐ பிக் பண்ணலாம். ஸோங்களா? இப்போது இந்த 6 to 8 மினிட்ஸ் முடிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கிளான்ஸ் பாருங்கள். ஓகேங்களா? ஒரு 1 or 2 மினிட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள். இப்போ நான் அடுத்து எதை நான் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறது, டிஏ யூஸ் பண்ணுறதா, குவான்டிட்டி பேஸ்டு யூஸ் பண்ணுறதா, அப்ளிகேஷன் சம்ஸ் யூஸ் பண்ணுறதா. அப்ளிகேஷன் சம்ஸ் ஒரு சில டைம் நம்மளுக்கு ஈஸியாக கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா அதில் ஒரு 4 கேள்வியிலேருந்து 5 கேள்வி. ஏன்னா கண்டிப்பாக அப்ளிகேஷன் சம்ஸ்லாம் ப்ரிலிம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்காது, ஒரு மாடரேட் லெவலில் இருக்கும். ஓகேங்களா? அப்படின்றப்போ ஒரு கொஸ்டினுக்கு 2 நிமிஷமாச்சும் ஆகும். ஓகேங்களா? ஒரு 1.5 minute 2 minute ஆகும். அப்படி ஆகும்போது ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் நான் வந்து என்ன பண்ணிடுறேன், ஒரு 10 நிமிஷத்தில் போட்டுடுறேன். அப்படி போடும்போது கண்டிப்பாக என்னுடைய அட்டெம்ப்ட் 25க்கு வந்துடும். ஓகேங்களா? 25 கொஸ்டின்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷத்தோடைய லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி வச்சு பார்க்கும்போது சூப்பரான அட்டெம்ப்ட். ஓகேங்களா? 25 கொஸ்டின்ஸ் அப்படின்றது நல்ல அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? லாஸ்ட் இயருடைய லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி வச்சு நம்ம சொல்லும்போது. பட் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஃபர்தராக இன்னும் கூட நீங்கள் புஷ் பண்ணியிருக்கலாம். நான் நல்லா பெஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் சார்னா இன்னும் நீங்கள் ஃபர்தராக புஷ் பண்ணலாம். அல்லது நம்ம வந்து இல்லை சார் எனக்கு 20 to 25 ரேஞ்சுக்குள்ளே நான் கொண்டு வந்தால் கூட எனக்கு போதும் அப்படின்றவங்களும் இந்த ரேஞ்சுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். ரைட்? இல்லை சார் இப்போ எனக்கு வந்து எனக்கு இங்கிலீஷ் நல்லா ஸ்ட்ராங்கு, நான் மேக்ஸ் வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு ஓரளவுக்கு செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் பண்ணி ஓரளவுக்கு ஸ்கோர் வந்தால் போதும் சார் அப்படின்ட்டு இருக்கவங்க, நான் வந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் அந்த ரேஞ்சில் போடுறேன், ஒரு 15 கொஸ்டின்ஸ் நான் போடுறேன் அப்படின்றது எனக்கு போதுமானது. அந்த 15 கொஸ்டின்ஸ் நான் எப்படி சூஸ் பண்ணுறேன், சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், நம்பர் சீரிஸு, குவாட்ரிக் ஈக்குவேஷன், இதை புஷ் பண்ணிவிட்டு ஒரு டிஐ ஃபஸ்ட்டு பிக் பண்ணுங்க. அந்த 15 மினிட்ஸில் ஒரு டிஐ கரெக்டாக போடுங்க. அடுத்து அப்ளிகேஷன் சம்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணி அப்ளிகேஷன் சம்ஸ் உங்களுக்கு வரும் அப்படின்னா அதை போடுங்க. இல்லை கேஸ்லெட்டுக்குள்ளே நீங்கள் போக வேண்டாம். ஓகேங்களா? நான் குவான்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றவங்க கேஸ்லெட்டுக்குள்ளே போக வேண்டாம். யாருக்கு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலை, எனக்கு வந்து இந்த கேஸ்லெட்டு டிஏலாம் வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியாது அப்படின்றவங்க கேஸ்லெட்டுக்குள்ளே போகாதீங்க. அந்த டைமை அப்ளிகேஷன் சம்ஸ்லையோ இந்த டேட்டா சஃபிஷியன்சியில் ஈஸியாக இருக்கும். இந்த கொஸ்டின் வந்து இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதில் ஏதாவது 1 or 2 கிராக் பண்ணுங்கள். அதுலேயுமே எனக்கு 5 போடணும்னு அவசியம் இல்லை, ஒரு 1 or 2 கிராக் பண்ணுங்கள். அப்படி போடும்போது நான் ஒரு ஈஸியாக ஒரு 15 கொஸ்டின்ஸ்குள்ளே வந்து விடலாம். ரைட்? ஓகே. ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி மக்களே. சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 25 கொஸ்டின்ஸ் நம்மளுடைய டார்கெட்டாக நமக்கு இருக்கணும். லாஸ்ட் இயரோடைய லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி வச்சு சொல்கிறேன். இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து பேட்டர்ன் நம்மளுக்கு அந்த அட்டெம்ப்ட் வந்து நம்மளுக்கு குறையும். ரைட்? பட் என்ன இருந்தாலும் கண்டிப்பாக 20 கொஸ்டின்ஸ் அண்ட் மோர் அப்படின்ற மாதிரி தான் வரும் நம்மளுக்கு குட் அட்டெம்ப்ட்டு. அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண பாருங்கள், உங்களுடைய அட்டெம்ப்ட்டை வந்து கொடுக்க பாருங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ எக்ஸாம் வந்து சிறப்பாக பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எவ்வளோ போட்டிங்க, நீங்கள் வந்து எவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்றத போடுங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.